இந்த எபிசோடு உங்கள்கிட்ட என்ன பேச ஆசைப்படுறேன்னாக்கா, இந்த எஃப்எம்சிஜியோட பொட்டன்ஷியல் பற்றி பேச ஆசைப்படுறேன். ஏன்னா இன்னுமே நிறைய பேர் இந்த வியாபாரத்தை பற்றி எங்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்கனாக்கா, ஒரு 5,000 10,000 20,000 அந்த லெவலில் உங்களுடைய ஆட்டிடியூட் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் வந்துட்டு பெருசாக நீங்கள் வந்துட்டு எண்ணங்கள் விரிவடைந்து விட்டால் மீண்டும் சுருங்குவதில்லைன்னு சொல்லுவாங்க. எவ்வளோக்குள்ள முடியுமோ அந்த எண்ணங்களை வந்து விரிவுபடுத்தி வைங்க. அப்போ அந்த வியாபாரத்தில் பெரிய வெற்றி அடைய முடியும். நீங்கள் ஒரு யூனிக் பர்சன் அப்படிங்கிறத நம்பணும்னு நினைக்கலாம். முதல்ல யூ ஆர் அ யூனிக் பர்சன். நீங்கள் இன்றைக்கி எந்த சூழல் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த மாதிரி வந்துட்டு ஒரு நபராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து தோல்விகள் அடைஞ்சிருக்கலாம். நிறைய சார் ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் மீண்டும் மீண்டும் நிறைய ஃபெயிலியர்ஸ் சந்திச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு தட்டி கொடுத்துருங்க. கடவுள் வந்துட்டு உங்கள்கிட்ட ஏதோ எதிர்பார்க்குறார், பெருசாக எதிர்பார்க்குறார் உங்ககிட்ட. நிறைய தோல்விகளை சந்திச்சிருங்க சார், எனக்கு வெற்றி எனக்கு கிடைக்கல, நானும் எத்தனையோ வருஷமாக போராடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா கடவுள் உங்களுக்கு நிறைய சோதனை கொடுத்துருக்காரு. ஆனால் இனிமேல் தான் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைய போறீங்கிறத நீங்கள் உறுதியாக நம்புங்க. இப்போ பளிச் வெண்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நிறைய பார்க்குறோம் இல்லைங்களா? பளிச் வெண்மைக்கு, பளிர் என்ற சிரிப்புக்கு அப்படின்னா என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? ஜஸ்ட் ஒரு பர்பஸை, டூத் பேஸ்ட். இந்த டூத் பேஸ்ட் எடுத்துட்டோம்னாக்கா அந்த டூத் பேஸ்ட் டூத் பிரஷோட மார்க்கெட் சைஸ், அதோடைய பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் வந்துட்டு டூத் பேஸ்ட் பிரஷ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடி வந்துட்டு மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு. எவ்வளோங்க? 15,000 crores per annum வந்துட்டு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த 15,000 கோடிங்கிறத நினச்சி பாருங்க, எத்தனை மக்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு பல்லு வளர்க்குறாங்க இல்லையா? பேஸ்ட், ப்ரஷ், சோப்பு, ஷாம்பு, இந்த மாதிரி க்ரூமிங் மார்க்கெட், மென்ஸ் க்ரூமிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா வி கான் பிலீவ் ஆக்சுவலி. ஒரு காலத்தில் வந்துட்டு பெண்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேக்கப் அப்படின்னால பெண்கள் வந்துட்டு போட்டிருப்பான். ஆனால் இன்னைக்கு பெண்களுக்கு ஈக்குவலாக, ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் அ பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் க்ரூமிங் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னாக்கா தட் இஸ் ஆல்சோ க்ரோயிங் இண்டஸ்ட்ரி. ஆண்களுடைய பங்கு பார்த்தீங்கன்னாக்கா மென்ஸுக்கான க்ரூமிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல இந்தியாவில் 900 மில்லியன் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. 900 மில்லியன் நடந்துட்டு இருக்கு. 2029 இந்த மார்க்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் டபுள், 1.85 பில்லியன், கிட்டத்தட்ட 2 பில்லியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த நான் என்ன சொல்றேன்னா 4-5 வருஷத்துலேயே 5-6 வருஷத்துல இருக்கு அப்படின்னாக்கா எவ்வளோ பெரிய மார்க்கெட் சைஸ்ன்னு பாருங்க. விமென்ஸுடைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா விமென் மார்க்கெட் 2021 2.6 பில்லியன் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் இருந்த மார்க்கெட் இது. இன்னைக்கு இதோடைய இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் க்ரோ ஆகிட்டு இருக்கு விமென்ஸ் இண்டஸ்ட்ரி. இதுக்கு அடுத்து க்ரோயிங் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னாக்கா வெயிட் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு வந்துட்டு ஒபீஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்றீங்களா, நல்லதை சாப்பிட்றீங்களா? எல்லா வீட்டுக்கு வந்தால் வாங்க நல்லா சாப்பிடுங்க. ஆனால் நல்லதை சாப்பிட்றோமா? எத்தனை பேருக்கு நல்லதை சாப்பிட்றோம் தெரியும்? ஆக்சுவலாக உணவுங்கிறது பிரமிட் சிஸ்டம் சொல்லுவாங்க. கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, புரோட்டீன், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் அண்ட் வாட்டர், 7 சரிவிகித கலவை உணவு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எது நம்ம இன்னைக்கு அதிகமாக சாப்பிட்டு இருக்கோம்? கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் நீங்கள் நிறைய சாப்பிட்றோம். இன்னைக்கு அதுக்கு ஈக்குவலாக ப்ரோட்டீன் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆக்சுவலாக வைட்டமின்ஸ், மினரல்ஸ் கேட்கவே வேண்டியதில்லை. ஆக்சுவலாக லாஸ்ட் 7 டேஸில் 5 விதமான கலர் பழங்கள் எத்தனை நாள் சாப்பிட்ருக்கீங்க? சிலர் சொல்கிறது எனக்கு கேட்குறீங்க, சார் நான் டெய்லி வந்துட்டு ஒரு கலர் பழம் சாப்பிட்றேன், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழைப்பழம்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இல்லையா? ஏன்னா இன்னைக்கு எல்லாத்தோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்முடைய லைஃப் டோட்டலி சேஞ்ச். ஃபாஸ்ட் லைஃப் ஆயிடுச்சு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் லைஃப் எல்லாம் ஃபாஸ்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு. அதனால என்ன ஆயிடுச்சுனாக்கா ஒபேசிட்டிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. இதில் இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னாக்கா இந்த இண்டஸ்ட்ரியோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் 2022 20 பில்லியன் வந்துட்டு பிஸ்னஸ் இருக்குது. இதுக்கு அடுத்து என்ன சொல்லலாம், 2028 எக்ஸ்பெக்டிங் 38 பில்லியன், ஆல்மோஸ்ட் டபுள் ஜஸ்ட் 3 இயர்ஸில். ஒரு 3 வருஷத்துல ஒபிசிட்டி இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா 3 மடங்கு பெருசாது. ஏன் இந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு சொல்றேன்னு கேட்டிங்கனாக்கா, நான் சொல்லக்கூடிய இந்த துறையில எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் வந்துட்டு மெதுவாக வந்துட்டு க்ரோ ஆகிட்டு இருக்காங்க, கிராஜுவலாக க்ரோ ஆகி வந்துட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நேர்மையான நேரடி வர்த்தக நிறுவனங்கள் கிராஜுவலாக க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. இதில் யாரெல்லாம் இன்னைக்கு பங்கெடுக்கிறீங்களோ நாளைக்கு நீங்கள் ஒரு பெரிய வந்துட்டு ஒரு இலக்கு அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு நான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட சைஸ் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னாக்கா டைரக்ட் செல்லிங் வந்துட்டு 2021-22 19,000 கோடி மார்க்கெட் இருந்துச்சு. ஆனால் இதே 2025 மார்க்கெட் சைஸ் வந்துட்டு 65,000 கோடி இருக்குது அப்படிங்கிறது ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிக்கி அண்ட் வந்து KPMG வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 65,000 கோடி, இன்னைக்கு 19,000 கோடியில் இருந்து 2025 இன்னும் அதிகபட்சம் 3 வருஷம் தான், உங்களுக்கு 2-3 வருஷம் தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த பீரியட்ல இவ்வளோ பெரிய மார்க்கெட் க்ரோ ஆகிட்டு இருக்குனாக்கா சைலண்டாக கிராஜுவலாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வெயிட் மேனேஜ்மெண்ட், இன்னொரு பக்கம் வந்து FMCG, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு வெல்னஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்பா அம்மா வந்துட்டு அந்த காலத்தில் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் இத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்துச்சா? இல்லை. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்கு, லாட் ஆஃப் டெக்னாலஜி நிறைய இன்னைக்கு வந்தாச்சு. ரைட், சந்தோஷம். அப்போ எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணுமா இல்லையா? ஒரு பக்கம் வந்து நீங்கள் வந்துட்டு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்தாச்சு, இன்னைக்கு வந்து மருத்துவ வசதி அதிகமாக இருக்கு, ஆனால் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்காங்களா? இல்லையே.
இன்னொரு கவனிச்சு பார்க்குறப்போ ஏகப்பட்ட டிசீஸ் இன்னைக்கு புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கு இன்னைக்கு. சிக்கன் குனியாங்கிறாங்க, மட்டன் குனியாங்கிறாங்க, கோவிடுங்கிறாங்க, COVID-1, COVID-2, COVID-3ன்னு சொல்லிட்டு என்னமோ 2.4, 2.3 மாதிரி வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக நிறைய நோய்கள் புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கு. காரணம் என்ன? நம்மளுடைய வாழ்க்கை முறை. அப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா சரி சமன் செய்யணும்னாக்கா நம்ம வந்துட்டு நல்ல உணவுகளை தேடி போக வேண்டியிருக்கு. அப்போ அந்த இண்டஸ்ட்ரி தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெல்னஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ வெல்னஸ் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு பெரிய அளவுக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கு. டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு இன்னைக்கு. அப்போ இதெல்லாம் யார் இன்னைக்கு நீங்கள் தொடுறீங்களோ நினைச்சு பாருங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நேரடி வளர்த்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய நபர். அவருடைய வியாபாரம் கிட்டத்தட்ட 40-50 நாடுகளுக்கு மேலே இருக்கு. அவங்க இந்தியாவில் இருந்தவங்க இன்னைக்கு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ ஒரு இதில் பேசுறப்போ சொல்றாங்க ஆக்சுவலாக அவங்க தோராயமாக இன்னைக்கு அவருடைய நெட்ஒர்க்கில் ஒரு 40-50 நாடுகளில் சுமாரா ஒரு 1 லட்சம் பேர் இருக்கிறதா நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சுட்டோம். 1 லட்சம் பேர் இருக்கிறதா வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இருப்பாங்க. 1 லட்சம் பேர் இருக்கிறதா கணக்கு வச்சுக்கலாம். அவர் என்ன சொல்றாருனாக்கா 24 மணி நேரங்கள் 24 ஹவர்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்தியாவோட டைமுக்கும் உங்களுக்கு டைம் ஜோன் எவ்ரி கண்ட்ரி சேஞ்ச் ஆகுது. டைம் ஜோன் கரெக்டாக இல்லைங்களா? அப்போ நம்ம இங்கே நைட் அப்படின்னாக்கா அமெரிக்காவில் பகலாக இருக்கும். ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா மிட் ஆஃப்டர்நூன் இருக்கலாம். ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒரு மாதிரி இருக்கும் டைம் ஜோன். ஆனால் இந்த 1 லட்சம் மக்கள் இந்த 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ 24 மணி நேரம் மக்கள் ஏதோ ஒரு பக்கம் பேஸ்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 1 லட்சம் பேரும் ஒரு நாளைக்கு 1 கிராம் பேஸ்ட் யூஸ் பண்ணுறதா கணக்கு பார்த்துக்கங்க எவ்வளோன்ட்டு. 1 லட்சம் மக்கள் 1 கிராம் பேஸ்ட்னாக்கா 1 லட்சம் கிராம் டிவைட் 100 கிராம்ஸ்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேஸ்ட். ஒரு பேஸ்டோட விலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 200 ருபீஸ்னு வச்சுக்கலாமே. அப்போ தோராயமாக ஒரு நாளைக்கு 20-30 லட்சம் ஜஸ்ட் பேஸ்ட் மார்க்கெட் மட்டும் அந்த டைரக்ட் செல்லிங் ஈடுபட்ட நபருடைய சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இந்த துறையில் இருக்கார் அவர். வெறும் பேஸ்ட்டில் மட்டும் அப்புறம் வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு 6 கோடி, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 40-50 கோடி. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூத் பேஸ்ட்டில் மட்டும் ஒரு மார்க்கெட் இருக்கு. அதுக்கடுத்து டூத் பிரஷ், அதுக்கப்புறம் சோப், ஹேர் ஆயில், ஹேர் சோப் ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிட்டு போங்க. எவ்வளோ பெரிய மார்க்கெட் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். பைசா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் சொல்லுவது ஒரு நபர், இந்த மாதிரி பல மனிதர்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்காங்க. இந்தியாவில் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. சோ மெனி பீப்புள் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இது ஒரு சரியான தருணம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல ஆசைப்படுறேன். இந்த எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. அது கூட சேர்ந்து இந்த நேரடி வர்த்தகம், ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னாக்கா நேரடி வர்த்தகத்துறை இன்னைக்கு ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் இந்த துறையில் ஈடுபட்டிருக்கீங்களோ நீங்க எல்லாருமே இன்னும் இந்த வியாபாரத்தை நல்லா புரிஞ்சு வியாபார நுணுக்கங்களோட சரியான முறையில் இந்த வியாபாரத்தை பகுதி நேரமாக செஞ்சீங்கன்னாக்கா மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் நீங்கள் இருக்கீங்களோ, இளைஞர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ 18 வயசுக்கு மேலே, இப்போ இருந்தே நீ உங்களோட எஜுகேஷனோட சேர்ந்து பேரலா இந்த மாதிரியான நான் சொல்றது அதுக்காக நீங்கள் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியுமே சொல்ல வரல. இந்த மாதிரி நிறைய துறைகள் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு 18 வயசுக்கு நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னாக்கா உங்கள் கெரியரோடு சேர்ந்து இதையும் சேர்ந்து நீங்கள் பண்ணுறப்பனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இது உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் ஒரு பேசிவ் இன்கமாக மாறும். ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்ங்கிறது நீங்கள் செய்கிற வேலை, உங்கள் வியாபாரம். பேசிவ் இன்கம்ங்கிறது நீங்கள் வேலை செய்யாமல் இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறது பேசிவ் இன்கம். ஸோ நல்ல ஒரு முடிவெடுத்து இந்த வியாபாரத்தை நல்லா கூர்ந்து கவனித்து நல்ல துறையை, நல்ல ஒரு நிறுவனத்தை பார்த்து நீங்கள் இணைந்து வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் நிறைய பேசுவோம், நிறைய கற்போம். வெற்றி நிச்சயம். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட்.